சென்னை கோயம்பேட்டில் வரத்து அதிகரித்து காய்கறிகள் விலை சற்று குறைந்துள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் பிரியனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். பிரியன், எந்தெந்த காய்கறிகளின் விலை என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. கடந்த ஒரு மாதமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் வரத்து குறைந்து இருந்தக்கூடிய காரணத்தினால சாதாரணமாக தினசரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து காய்கறிகளுடைய விலை என்பதும் கணிசமாக அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இதன் எதிரொலியாக நகரத்தில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை விலையிலையும் காய்கறிகளுடைய விலை என்பது கணிசமாக உயர்ந்து பொதுமக்களுடைய செலவு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து வந்திருந்தது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் முதல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காய்கறி மொத்த சந்தைக்கு வரத்து அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால காய்கறிகளுடைய விலை என்பது மிக கணிசமாக குறைந்து வருவதை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரையில் தினந்தோறும் சராசரியாக 700 லாரி வரை அந்த காய்கறிகளுடைய வரத்து என்பது இருந்து வருவது வாடிக்கையான ஒன்று தான். ஆனால் கடந்த சில வாரங்களாகவே காய்கறிகளுடைய வரத்து என்பது 300 லாரி அளவிலேயே வந்து இருந்து கொண்டிருந்த காரணத்தினால தான் காய்கறிகளுடைய விலை என்பது சற்று அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் நேற்று தினத்திலிருந்து காய்கறி வரத்து என்பது 500 லாரிகளுக்கும் மேல் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால காய்கறிகளுடைய விலை என்பது மிக கணிசமாக குறைந்து வருவதாக தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் இந்த 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட இந்த காய்கறிகளுடைய விலை என்பது இந்த வாரம் மிக கணிசமாக குறைந்து 100 ரூபாய்க்கு கீழ் விற்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், குடமிளகாய் போன்றவை 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 100 ரூபாய்க்கு கீழ் விற்பனை இங்கே கோயம்பேடு சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தினசரி உணவுகளை நாம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட், கத்திரிக்காய், கோஸ், உருளைக்கிழங்கு போன்றவை அனைத்தும் 50 ரூபாய்க்கு மேல் கோயம்பேடு சந்தையிலேயே கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்று தினம் தொடங்கி 50 ரூபாய்க்கு கீழ் அவை விற்பனை செய்யக்கூடிய சூழல் என்பது திரும்பி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மொத்த சந்தையுடைய மற்ற நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, இந்த காய்கறிகளுடைய விலை என்பது மேற்கொண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதனை இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் வரத்து என்பது இப்போ மீண்டும் சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதா நம்ம இங்கே பார்க்க முடியுது இல்லையா? சராசரியாக எவ்வளவு வரத்துகள் என்பது இந்த முறை அதிகரிச்சிருக்கு இந்த வாரத்திலிருந்து? அதாவது சென்ற வாரங்களில் 300லேருந்து 350 வண்டிகள் வந்துருந்துச்சு. அதனால் விலை ஏற்றமாக இருந்துச்சு. மற்ற அனைத்து காய்கறியும் தக்காளியிலேருந்து எல்லா காய்கறியும் விலை கணிசமாக உயர்ந்திருந்தது. தற்பொழுது இன்றைக்கி 500லேருந்து 550 வண்டி வந்திருக்குது. வரத்து அதிகரித்ததுனால இன்று சென்ற வாரத்தை விட இந்த வாரம் விலைகள் குறைஞ்சிருக்கு. தக்காளி, பீன்ஸு, மற்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலை குறைஞ்சிருக்கிறது. இப்போது 100 ரூபாய்க்கு மேல் விற்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்றது என்னவா இருக்குது? இப்போ 50 ரூபாய்க்கு கீழே சில காய்கறிகள்லாம் குறைஞ்சிருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுனா முள்ளங்கி, சௌச்சவு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் அவ்வளோ சார். சில காய்கறிகள் தான் குறைஞ்சி மிச்சம் 50 ரூபாய்க்கு மேலே 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் மற்ற காய்கறிகள் இருக்குது. பீன்ஸு கூட சென்ற வாரத்தில் 150 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிடுச்சு. இந்த வாரம் நம்ம 100 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. குறைஞ்சிருக்கு. கிலோவுக்கு 60 ரூபா 70 ரூபா குறைஞ்சிருக்கு பீன்ஸின் விலை. சென்ற வாரம் முருங்கைக்காலம் 150 ரூபா 200 ரூபா விற்பனை ஆனது. இந்த வாரம் 100 90 80 இந்த மாதிரி ரேஞ்சில் விற்பனை ஆகிறது. சராசரியாக பரவலாக நம்ம தினசரி பயன்படுத்துகிற எல்லா காய்கறியுமே இப்போ விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. நம்ம அன்றாட மக்கள் யூஸ் பண்ணுற நம்ம காய்கறிகள் கணிசமாக பீன்ஸு, தக்காளி, அப்புறம் வெங்காயம் எல்லாமே கணிசமாக மக்கள் வாங்குகிற நிலைமையில் குறைஞ்சிருக்கு. இப்போ வரத்து குறைஞ்சிருக்குன்னா எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து எந்தெந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு காய்கறி வரத்து அப்படின்றது குறைஞ்சிருக்கு? அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன காரணம்? அதாவது தென் மாவட்டங்கள்லேருந்துனா சின்னமனூர்லேருந்து நமக்கு காய்கறி இப்போ எல்லா காய்கறியும் சின்னமனூர்லேருந்து தென் மாவட்ட காய்கறி எல்லாம் வருது. அதே மாதிரி அரியலூர் சைட்லேருந்து சாம்பார் வெங்காயம் இந்த காய்கறி வருது. மிச்சம் எல்லாமே ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து தான் நமக்கு பீன்ஸு, அவரைக்காய், மற்ற காய்கறி எல்லாமே கர்நாடக மாநிலத்திலேருந்து தான் வருகிறது. இப்போது சில்லறை விற்பனை விலை இருக்குது இல்லையா நகரத்துக்குள்ளே, அங்கேக்கும் இப்போ கோயம்பேடு சந்தையில் இருக்கக்கூடிய விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு சராசரி வித்தியாசம் இருக்குது? சராசரியாக ஒரு கிலோக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரூபா வித்தியாசம் இருக்கிறது. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் கோஸ் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாட்டு காய்கறி பரவாயில்ல, இப்போ மீடியமாக போயிட்டுருக்கு. சென்ற வாரத்துக்கு பார்க்குறப்ப இந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சலாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிருக்கு. சராசரி இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறிகளுக்கான பட்ஜெட் இருக்கும் இல்லையா? ஒரு வாரத்துக்கு நம்ம இவ்வளோ செலவு செய்வோம் அப்படின்னு இருக்கும். அந்த செலவு ஒப்பிடும்போது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இல்லை போன மாதத்துக்கும் இந்த வாரத்துக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குது? எவ்வளோ குறைஞ்சிருக்கு?
சென்ற வாரத்துக்கு ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா இந்த வாரத்துக்கு வந்து ஒரு 800 ரூபா. ஒரு சில விலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் கோஸெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். மற்ற காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, பரவாயில்ல, இந்த நிலை நீடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறிப்பாக கடந்த ஒரு மாதமாகவே இந்த காய்கறிகளுடைய வரத்து என்பது கோயம்பேடு மொத்த சந்தைக்கு மிக கணிசமாக குறைந்திருந்தக்கூடிய காரணத்தினால்தான் காய்கறிகளுடைய விற்பனை விலை என்பது அதிகரித்திருந்தது. இதன் எதிரொலியாகவே நகரத்தில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையிலும் காய்கறிகளுடைய விலை மிக அதிகமாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது. தற்போது கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால கோயம்பேடு மொத்த சந்தையிலேயே விலை என்பது சற்று குறைய தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் நகரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில்லறை விற்பனையிலும் இந்த விலை என்பது எதிரொலித்து விலை மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.